சின்ன வயசுலேருந்து லவ்வே தெரியாம வளர்ந்த ஒரு பையன் காரா. அவன் பானான மொமெண்ட் பீப்புள் பயந்தான். கான்ஸ்டன்ட்னு பார்த்தான். ஏன்னா அவனுக்குள்ளே இருந்து ஷூகாக்கு. வில்லேஜ்க்கு அவன் ஒரு சைல்டு இல்லை, வெப்பன். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் சின்ன பையன், ஆனால் யாரும் உங்களை ஹக் பண்ண மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் நீங்கள் பயந்தான். காராவோட சைல்டுஹுட் லோன்லினஸோட டெஃபினிஷன். ஆனால் வேர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அவன் நம்பின ஆள் கூட அவனை கில் பண்ண ட்ரை பண்ணான். அந்த நைட் அப்புறம் காரா கம்ப்ளீட்லி மாறிட்டான். லவ்னு எதுவும் இல்லைன்னு டிசைட் பண்ணான். ஃபியர் தான் சூஸ் பண்ணான், வைலன்ஸ் தான் சூஸ் பண்ணான். அதை சஃபர் பண்ணும்போது தான் அவன் அலைவ் மாதிரி ஃபீல் பண்ணான். அதனால தான் ஏர்லி நாட்டில் காரா டெரிஃபைங்காக தெரிஞ்சான். எமோஷன் இல்லை, மர்சி இல்லை, நான் ரியாலிட்டியில் அவன் ஆங்க்ரி இல்லை, ஹர்ட், ரொம்ப ஹர்ட். இதே நருட்டோ வந்தான். ஃபர்ஸ்ட் டைம் காரா மாதிரி பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன ஒருத்தன். நருட்டோ சொன்ன ஒரு விஷயம் காராவோட ஹோல் மைண்ட் செட்டை மாற்றிடுச்சு. லோன்லினஸ் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காரா அண்டர்ஸ்டுட் ஆனான். ஜட்ஜ் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான். அண்ட் அதுதான் அவனோட ரீபர்த். மான்ஸ்டர்னு பார்த்தவங்க கிட்ட ப்ரொடெக்டர் ஆனான். ஃபியர் யூஸ் பண்ண பையன் ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தான். காசிக்காகி ஆனான். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன தெரியுமா? ஒன்ஸ் ஹேட்டட் பை எவ்ரி ஒன், ஃபைனலி லவ்டு பை எவ்ரி ஒன். ஆனால் அது ஈஸியாக வரல. காரா ஸ்லோலி மாறினான். ஒன் டிசிஷன் அட் அ டைம், ஒன் சாக்ரிஃபைஸ் அட் அ டைம். வாரில் அவன் ஸ்பீச் கொடுக்கும்போது ஹோல் ஆர்மி இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இமேஜின் தட் க்ரோத். இயர்லியர் பீப்புள் அவன் வாய்ஸ் கேட்ட பயந்தாங்க. லேட்டர் அதே வயசுக்கு ஹோப் கிடச்சி. தட்ஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட். காராவோட ஸ்டோரி ஒரு சிம்பிள் மெசேஜ் சொல்லுது. லவ் இல்லாமல் வளர்ந்தாலும் நீ லவ் கொடுக்க முடியும். பாஸ்ட் ஒன்று டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. நீ சூஸ் பண்ணால் ஃப்யூச்சர் தான் இம்பார்ட்டன்ட். சம்டைம் மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா பெஸ்ட் ஹியூமன்ஸ் ஆகிடுவாங்க.